Hi business sisters, welcome to this new video. Pre-market report la enna nadakalaamங்கறது நம்ம அனலைஸ் பண்ணும்போது global market uptrend, FI mixed, gift nifty uptrend, ADR mixed, technical mixed, niche mixed, range market or any niche can change the market நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். என்ன நடக்குதுங்கறத இப்போ பார்க்க போறோம் வரிசையா. அதுக்கு அப்புறமா நம்ம டெக்னிக்கலா எப்போ அனலைஸ் பண்றது நிஃப்டி இப்போதைக்கு வேகமாகவும் ஏறாது வேகமாகவும் இறங்காதுங்கிற சூழ்நிலை இருக்குது. எந்த நியூஸும் அதை மாற்றலாம். அதுக்குள்ள காரணங்கள் என்னங்கிறத பின்னாடி நம்ம பார்ப்போம். இன்னைக்கு ஐடி செக்டர் 2.5% அப்பாகி நிஃப்டியை கீழே விழாமல் தடுத்துருக்கு. இன்ஃபோசிஸும் டிசிஎஸும் வெயிட்டேஜில் இன்னைக்கு இன்ஃபோசிஸ் வெயிட்டேஜ் மட்டும் 100 பாயிண்டில் 37 பாயிண்ட்ஸு இன்ஃபோசிஸு, டிசிஎஸ் 20 பாயிண்ட். இது ரெண்டுமே காப்பாத்திருக்கு. இது ரெண்டு இல்லாட்டி கண்டிப்பாக நிஃப்டி கீழ் சைடு போயிருந்திருக்கலாம், ரெட் கேண்டில் போயிருந்திருக்கலாம். சரியா? சரி, நாளைக்கு ஒரு நாள் தான் பாக்கி இந்த மாதத்துடைய கான்ட்ராக்ட் முடிகிறதுக்கு. அதாவது நாளை கழிச்சு லீவு, அதுக்கு அடுத்த நாள் எக்ஸ்பைரி டே, அதோட முடியுது. அப்புறம் நான் முன்னாடியே சொன்னது தான், அடுத்த மாதத்தில் தேர்ஸ்டே சென்செக்ஸாகவும் டியூஸ்டே நிஃப்டியோடைய எக்ஸ்பைரியாகவும் மாறுது. அதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன், பார்த்துக்குங்க. சரி, ஃபெட் சேர்மன் டோயிஸ் கமெண்ட் பவல் சொன்னதை வச்சு யூஎஸ் மார்க்கெட் ஏறி இருந்தது, அப்புறமா கன்சல்டேஸ் ஆச்சு. நம்ம குளோபல் மார்க்கெட்டில் பார்ப்போம். யூஎஸ் விக்ஸ் 14% கேஷ் ஆச்சு நேற்று. இன்னைக்கு 7% அப் ஆகி 15.18 ஆச்சு. ஃபியர் கொஞ்சம் அதிகமானு வச்சுக்கோங்க. இந்தியா விக்ஸு 11.76 தான் இருக்குது. அப்புறம் 87.58 யூஎஸ்டி ஐஎன்ஆர். இது ரொம்ப கவலையான விஷயம். ஏண்டா லைஃப் டைம் லோ 87.89, அதை ஈஸியாக பண்ணிட்டு போயிருமோன்னு ஒரு ஐயம் இருக்குது. சரி, டெலிகிராமில் ஜாயின் பண்ணாத ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெலிகிராமில் என்ன பிரச்சனைனா ஃபேக் இதுவும் இருக்குது, அதை பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு லிங்கை பயன்படுத்தி பண்ணுங்கள். இந்த என்எஸ்சி 360 நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி சிக்கன் கேர் அப்படின்னு வரும். வந்துட்டா நம்மளது இது இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி ஃபேக்கு இருக்கும், பார்த்துங்க. இது சம்மந்தமே இல்லாமல் டாலரில் காசு கேட்டிருப்பாங்க. இன்வெஸ்ட் 500 ஏன் 15,500, அப்புறம் இன்வெஸ்ட் ரிலாக்ஸ் ஏன் அப்படின்னு நிறைய மெசேஜஸ்ஸு ஃபேக் இது இருக்குது. அதில் ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேணாம். சரியா? அதை நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி காலையில் கிஃப்ட் நிஃப்டி ஹையில் ஓப்பன் ஆனதுனால நம்ம கேப் அப்னு சொல்லி டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ சார்ட்டுக்கு போயிடலாம். 5 மினிட்ஸ் கேண்டில் மாத்திரேன். ஃப்ரைடேவுடைய க்ளோஸ் நல்லாவே இறங்கி க்ளோஸ் ஆச்சு. நம்ம எல்லாம் பார்த்தது தான் இந்த இருக்கு பாருங்கள், 24,870. அதாவது ஃப்ரைடே லோ பக்கமாகவே க்ளோஸ் ஆச்சு. 24,850 தான் லோ. 24,870 க்ளோஸ் ஆச்சு. ஓப்பன் இன்னைக்கு 24,949, 79 பாயிண்ட்ஸ் அப்பாச்சு. 9.4க்கு ஒரு லோ கிரியேட் பண்ணிச்சு, 24,915. 9:40க்கு 24,973, 60 பாயிண்ட்ஸ் மேலே போச்சு. அப்புறமா ஒரு மணி நேரத்தில் 10:15க்கு பார்த்தீங்கன்னா கடன் இறங்கி 24,894, 80 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறமா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மேலே போயிட்டே இருந்தது. 2.15 வரைக்கும் 25,021 ஒரு ஸ்பைக் ஒன்று கொடுத்தது. இந்த 25,000 அதை தக்க வைக்க முடியாமல் மலமளமண்டு 330க்கு 24,967, 50 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆச்சு. டே கேண்டலுக்கு மாத்திரம் இன்னைக்கு ஓப்பன் ஒரு டோஜி கேண்டில் போட்டிருக்கு. அது இன்சைட் பார் மதர் அண்ட் பேபி கேண்டில் போட்டிருக்கு. பெருசு பண்ணி காமிக்கிறேன். நேற்றுடைய ஹையையும் பிரேக் பண்ணல, லோவையும் பிரேக் பண்ணல. ஓப்பன் 24,949, ஹை 25,021, லோ 24,894, க்ளோஸ் 24,967, 97 பாயிண்ட்ஸ் அப்பு, 0.39%, 125 பாயிண்ட்ஸ் டோஜி கேண்டில் போட்டிருக்கு. சப்போர்ட் 24,800, ரெசிஸ்டன்ஸ் 25,000, 25,300. கிரீன் கேண்டில் 33, ரெட் கேண்டில் 18. டாப் கெய்னர் இன்ஃபோசிஸ் இன்னைக்கு 3% அப்பு, டிசிஎஸ் 2.25%, HCL டெக் 2.5%, விப்ரோ 2%. ஐடி செக்டர் மட்டும்தான் இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ், பாக்கி எல்லாமே போயிடுச்சு. டாப் லூசர் அதானியத்து 1% டவுனு, அப்போலோ ஹாஸ்பிட்டல் 1% டவுனு, நெஸ்டில் 3/4% டவுனு, பெல் 3/4% டவுனு. வெயிட்டேஜ் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் மட்டும்தான். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை அந்த சார்ட்டுக்கு மாத்திரம் ஐடி செக்டருடைய சார்ட்டை பாருங்கள். இன்னைக்கு 2.5% பாருங்கள், ஒரு பெரிய கிரீன் கேண்டில் போட்டிருக்கு.
பேங்க் நிஃப்டி அதே தான் டோஜி கேண்டில் அந்த சப்போர்ட் லைனில் போட்டிருக்கு. ரொம்ப சின்ன மூமெண்ட்டு தான், ஒரு 250 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்டு. 55,306 டு 55,048, க்ரீன் 5, ரெட்டு 7, சப்போர்ட் 55,000, ரெசிஸ்டன்ஸ் 55,500. ஓகே, இன்னைக்கு பிட்காயின் வாருங்க மலமலன்னு கீழே இறங்கிட்டே போகுது. இன்னைக்கு மட்டும் 2.25% டவுன் ஆகி லைஃப் டைம் ஹையான 1,24,517 இருந்து இப்போ 1,11,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரும் அதே மாதிரி நல்லா இன்னைக்கு ஏறிச்சு, மலமலன்னு மேலே ஏறிட்டு இப்போ வந்து கொஞ்சம் இது காமிக்குது. சில்வர் இன்னைக்கு கோல்டு ரேட் வந்து 9,305, சில்வர் 131 ரூபாய். கோல்டு கன்சால்டேஷன் அதே இடத்துல தான் போட்டுட்டு இருக்கு, 3,357. கொஞ்சம் ஏறிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. இதுதான் கோல்டு விஷயங்கள். யுஎஸ்ஐயில் 0.5% அப் ஆகி 64.13. எஃப்ஐடிஏ டாட்டா பொறுத்தவரை அதான் முன்னாடி 47,666 போன மாதத்தோடு, இந்த மாதம் வந்து 25,751 கோடி இது வரைக்கும் விற்றுருக்காங்க. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை டோஜன்ஸ் வந்து இன்னைக்கு 0.25% டவுனு. இன்னைக்கு முக்கியமான ஈவெண்ட் எதுவும் இல்லை, நியூ ஹோம் சேல்ஸ் டாட்டா மட்டும் வர வேண்டியிருக்கு. அப்புறம் S&P 500 1.5% அப்பு, நாஸ்டாக் 1.25% அப்பு, யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 0.25% அப்பு, CSE இட்டாலி 0.5% டவுனு, DX ஜெர்மனி 0.25% டவுனு, ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 0.5% அப்பு, சிங்கப்பூர் ஸ்டேட் டைம்ஸ் ஃபிளாட்டு, ஹாங்காங் ஹாங்செங் 1.25% அப்பு, டைவான் 2.25% அப்பு, 2.25% அப்பு, கொரியா கோஸ்பி 1.25% அப்பு, SCT காம்போசிட் 3.25% அப்பு, ஜாகர்தா இந்தோனேஷியா 3.25% அப்பு, சங்கை சைனா 1.5% அப்பு. சரியா? ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை இதை பாருங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே நல்ல டேட்டாஸ் இருக்கு. அதாவது சப்போர்ட் சைடு 25,000, 1,00,000 மேலே, 24,900, 24,800, 24,500, 1,00,000 மேலே டாட்டா இருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ரெசிஸ்டன்ஸ் சைடு 25,000 25,100, 25,200, 25,300, 25,400, 25,500, இது எல்லாம் 25,000 2,00,000 இருக்கு. பாக்கி எல்லாம் 1,40,000, 1,00,000, 1,10,000 அப்படி இருக்கு. இது எல்லாமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இதை வச்சுட்டு ட்ரேட் பண்ண முடியாது, ஏன்டா லைவ் மார்க்கெட்டில் மாறுபடும். இருந்தாலும் நம்ம மார்க்கெட் நிலைமை என்னங்கிறத இதை வச்சு கொஞ்சம் கணிச்சு பார்த்துக்கலாம். சரியா? சில மணி கண்ட்ரோல் நியூஸ் வந்து வோடாஃபோன் ஐடியா 16% 2 ட்ரேடிங் செஷன்ல ஏறி இருக்கு, ஏஜிஆர் ரிலீஃப்னால. அப்புறம் வில் பை ஆயில் ஃப்ரம் வேர் வி கெட் த பெஸ்ட் டீல் NY பிபிசியில் இந்த இது வந்திருக்கு, இந்தியா இது பண்ணுறதாக. அப்புறம் சைனா நியூ மெகா டாம் ட்ரிகர் ஃபியர் த வாட்டர் வார் இன் இந்தியா. ரிட்டர்ஸில் இந்த நியூஸ் வந்திருக்கு, சைனா கட்டுற டேம் வந்து இந்தியாவுக்கு வாட்டர் ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஈரான் வந்து சொல்லுது யூஎஸுடைய இதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணலை, ஈரான்ஸ் ஒபீடியன்ஸ் அப்படிங்கிறாங்க, வில் நாட் போ டவுன் யூஎஸ் அப்படிங்கிறாங்க. டிடிலையும் இந்துஸ்தான் டைம்லையும் இந்த நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் காசா ஹாஸ்பிட்டலில் தாக்குதல் நடத்துறதுல ஜேர்னலிஸ்ட் 4 பேர் கொல்லப்பட்டதாகவும் மொத்தம் 20 பேர் கொல்லப்பட்டதாகவும் பிபிசி, அல்ஜசீரா இதில் நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் இஸ்ரேல் சொல்கிறாங்க லெபனானில் நாங்கள் வித்ட்ரா பண்ணுவோம், ஹெஸ்புல்லா டிஸ்ஆர்ம் ஆன ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்கன்றதாக ஹிந்துவில் நியூஸ் வந்திருக்கு. சரி, இப்போ டெக்னிக்கலாக நம்ம பார்த்துருவோம். டெக்னிக்கலாக நிஃப்டி இப்போ எங்கே இருக்குன்னு சொன்னால், டே கேண்டில் மாற்றிட்டேன், 50 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே டோஜி கேண்டில் போட்டு டச் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இருக்குது. இதை கூட நம்ம பெருசு பண்ணி பார்ப்போம். இதை பாருங்கள், ரொம்ப நாளாகவே இந்த இடத்துல சுற்றிட்டே இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்கு. சரியா? இப்போ மார்க்கெட் ஏன் ஏறாது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே டெக்னிக்கலாக பார்ப்போம்னா 2 மெயினான விஷயம். மார்க்கெட்டு ஏறுறதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது வந்து ட்ரம்ப்புடைய டாரிஃப் 27ஆம் தேதி டெட்லைன், எக்ஸ்ட்ரா பெனால்ட்டி போடுறதுக்கு நம்பர் 1. நம்பர் 2, எஃப்ஐஸ் வந்து வாங்குற சைடே இல்லை, வித்துக்கிட்டே இருக்காங்க. இது 2 காரணம், மெயினான காரணம். சரி, நிஃப்டி ஏன் இறங்காதுங்கிறதுக்கு 2 காரணம். நம்பர் 1 வந்து டிஎஸ் சவட்டு மேனிக்கு வாங்கிட்டு இருக்காங்க, வரலாறு காணாத பையிங். மணிக்கொண்டர்லாம் நியூஸ் வந்தது, எக்கச்சக்கமாக பை பண்ணியிருக்காங்க. நம்பர் 1 பையிங் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்பர் 2வது காரணம் பிஎம்ஓடியுடைய ஜிஎஸ்டி ரீஃபார்ம். அது வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணி இன்னும் ஒரு ஃபைனல் இதுக்கு வரல. இந்த ஒரு ப்ளஸ் நியூஸ்னாலையும் மார்க்கெட் இறங்காதுங்கிறதுக்கு 2 காரணம். இந்த பக்கம் 2 காரணம், அந்த பக்கம் 2 காரணம்.
புதுசாக ஏதாவது நியூஸ் வரும்பொழுது மார்க்கெட்டுடைய தன்மை மாறும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.